வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது மாங்காய் வத்தல். போன வருஷம் சீசனில் வாங்கி பதப்படுத்தி வச்சுக்கிட்டேன். ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க அந்த மாங்காய். இது பதப்படுத்தி வச்சுக்கிட்டு அது ஒரு வருஷம் ஆனாலும் கெடாது. நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து போட்டு நம்ம ஊறுகாய் செஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக அள்ளி போட்டு சுடு தண்ணி கொதிக்க வச்சு இதில் ஊற்றிருக்கேன். முழுகி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வர அளவுக்கு வச்சிட்டோம்னா ஊறிடும். நல்லா இந்த அளவுக்கு ஊறிடும், தண்ணியும் இழுத்துக்கும். அது பாருங்கள், நசுக்கி பார்த்தா இது குழகுன்னு வந்திருக்கு. இதில் எல்லாத்துலேயுமே கொட்டை இல்லாமல் வெறும் சதை பகுதி மட்டும் எடுத்து நான் வத்தல் போட்டிருக்கேன். இது வந்து கடுகு வெந்தய பொடி, இது தனி மிளகாய்த்தூள். அதில் கடாய் வச்சு அதில் 100 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கேஸை ஸ்லோ பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம 2 தேவைக்கேற்ப மிளகாய்த்தூளும் இந்த கடுகு வெந்தய பொடியும் அதிலே போட்டு கலந்து விட்டுனா கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த ஊறுகாயில் எடுத்து ஊற்றிக்கலாம். மாங்காய் வத்தலில் அதை ஊற்றி கலந்து வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கூட நம்ம வெயில் இருந்துச்சுன்னா வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். இல்லை வெளியே வச்சு தான் யூஸ் பண்ணால் கொஞ்ச நாள் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தில் நம்ம சாதம் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை கலந்து சாப்பிட்டு பாருங்கள். அது காரமாக இதுவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.